சேனல் ஜிஎம் ஃபுட் கம்பி. போலியில் நிறைய டைப் இருக்குது. பருப்பு போலி, தேங்காய் போலி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பால்கோவா போலி. நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வேணும்னா மாவு ரெடி பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. பால்கோவா போலி செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு, நெய், நல்லெண்ணெய், தண்ணி, பால்கோவா. பால்கோவா கடையிலையும் வாங்கிக்கலாம், வீட்லேயும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போலி செய்கிறதுக்கு மாவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக ஆயில், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்து பிசிறி, எண்ணெய் எல்லா இடமும் பிசிறிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தளர்வாக பிசையும். சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தளர்ச்சி லூஸாக இருக்கிற மாதிரி செஞ்சால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாகவே பிசையும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 2-3 hours ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் போலி செய்கிறதுக்கு 3 hours முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு ட்ரை ஆகாமல் இருக்க இதுக்கு மேலே 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மூடி வச்சுக்கோங்க. பால்கோவா போலிக்கு பால்கோவா இப்படி சின்ன சின்னதாக உருண்டையாக அதை உருட்டி வச்சுக்கணும். எல்லா பால்கோவையும் இப்படி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பசங்க வச்ச மைதாவிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு அதில் நம்ம உருட்டி வச்சோம் அந்த பால்கோவாவை எடுத்து இதில் அப்படி ஸ்டஃப் பண்ணி இப்படி உருட்டி பால்கோவா வெளியில் தெரியாத மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை இப்படி உருட்டி இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணிடுவோம். வாழையில் எடுத்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக நெய் தடவிட்டு அப்புறம் மாவு எடுத்துட்டு அதில் இலையில் வச்சு லைட்டாக தட்டணும். எல்லா இடமும் சமமாக லேசாக தட்டணும். தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம தட்டினதை எடுத்து அதில் போட்டு அதுக்கு மேலே லைட்டாக நெய் ஊற்றணும். கொஞ்சம் சிவந்த பிறகு அதை மெதுவாக திருப்பி போட்டுருணும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமில் அடுத்தது எடுத்து தட்ட ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்த பிறகு இன்னொரு தடவை லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க.
நல்லா வெந்துருச்சு. இப்போ மெதுவாக எடுத்துக்கலாம். சுவையான பால்கோவா போலி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.